பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 60வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய தயவுனால 60 நாட்கள் ஜெபத்தை கர்த்தர் கிருபையாய் மாற்றினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைக்கு நமக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும். இந்த வழி தான் இருக்குது, வேற எந்த வழியும் நமக்கு இல்லை. ஆனால் அந்த வழியும் சில நேரத்தில் அடைக்கப்படும் போது நம்ம நிறைய பேர் பயப்படுவோம். ஐயோ, ஒரு வழி தான் இருந்துச்சு, அந்த வழியும் எனக்கு அடைஞ்சிருச்சா? ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்கு தான் ஒரு வழி. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு 7 வழிகள் இருக்கிறது, 1000 வழிகள் இருக்கிறது. அதான் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு வழி தான் இருந்துச்சு, அந்த வழியும் இப்போ அடைஞ்சிருச்சு, இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்கள் ஒருவேளை திகைத்து போய் நிற்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறார், மகளே நீ பார்க்குற ஒரு வழி அடைஞ்சிருச்சு, மகனே உனக்கு தெரிந்த ஒரு வழி அடைஞ்சிருச்சு. ஆனால் ஏசப்பாவுக்கு 7 வழி இருக்கிறது. நிச்சயமா இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள ஆண்டவர் இன்னொரு வழி இருக்கின்றதை உங்களுக்கு நிரூபிப்பார். உங்களை காப்பாற்ற, உங்களை தூக்கி எடுக்க, உங்களை அலங்கரிக்கிறதற்கு ஆண்டவர் இன்னொரு வழி அப்படின்றத நிரூபிக்க வல்லவர். நான் சாட்சியோட பேசிட்டு இருக்கேன். நேற்றைக்கு இரவில் ஜெபம் முடிச்ச உடனே ஒரு சிஸ்டர் ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு வந்தாங்க. 2 ரிசல்ட். ஒரு ரிசல்ட்டில் கேன்சர் இருக்குது, இன்னொரு ரிசல்ட்டில் கேன்சர் இல்லை அப்படின்னு இந்த ஜெபத்தில் ஒரு 5 டேஸில். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க போகிறோம். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். அப்படின்னா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலும் சவுல் என்பவன் எல்லாரை விட உயரமாக இருந்தாராமா. அப்படின்னா ஹை பர்சனாலிட்டி. ஆண்டவர் முதலிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவை கொடுத்த அந்த மனுஷன் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ஷனான ஒரு மனுஷன். அப்படி ஒரு மனுஷனை கொடுத்து கர்த்தர் 40 வருஷம் ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் கையில் கொடுத்தார். அதற்கு பின்பு தாவீது என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ராஜ்ய பாரத்துக்கு கொண்டு அவன் இளைஞனாக இருந்தான், சின்ன பையனாக இருந்தான். அவனுக்கும் ஆண்டவர் 40 ஆண்டுகள் கொடுத்தார். ஆனால் இந்த தாவீது 40 ஆண்டில் என்னென்ன பண்ணினான்னா, வேதம் சொல்லுது, தாவீது பல கோட்டைகளை பிடித்தான், இஸ்ரவேலை சொந்தமாக்கி கொண்டான். ஐயோ, தாவீது அவருடைய அந்த ராஜ்யபாரம் அவருடைய கையில் கொடுக்கப்படும் போது ரொம்ப குட்டியாக கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஆண்டவர் அவர் மூலமாக மாற்றிட்டார். ஆனால் சவுலுக்கும் அதே 40 வருஷம்தான். ஆனால் சவுல் பெருசாக எதுவுமே செய்யலை. அதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், எத்தனையோ ஆண்டுகள் தாண்டி தான் தன்னுடைய முதலாவது பலிபீடத்தையே கட்டுறாரு. அது வரைக்கும் எந்த பலிபீடமும் அவர் கட்டலை. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன ஞானத்திற்காக ஜெபிக்கணும்னா, சிலர் பாருங்க அதே இடத்துல உட்காண்டே இருப்பாங்க. அது ரொம்ப வருத்தத்திற்குரிய. 10 வருஷமாக அதே இடத்துல, 20 வருஷமாக அதே இடத்துல, ஒரு மாற்றம் கூட இல்லை, ஒரு வளர்ச்சி கூட இல்லை, ஒரு உயர்வு கூட இல்லை. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், இல்லை நீங்கள் சவுல் மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் தயவு செய்து தரிசனத்துக்குள்ளே வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்தை இதையே பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் சவுலுடைய அபிஷேகம் பெற்றவரா, தாவீதுனுடைய அபிஷேகம் பெற்றவரா? தாவீதுனுடைய அபிஷேகம் பெற்றவராக இருந்தால் வேதம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனால் சவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஞானம் வேணும், நீங்க இருக்கிற இடத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அந்த லெவலிலே, அந்த ஆசீர்வாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும்னா ஒரு வளர்ச்சியை ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். ஆனால் சிலருக்கு அப்படிதான், அப்படியே ஒரு இதுவா
மெதுவாக பியூனாக போய் சேர்ந்துட்டாங்களா, அவ்வளோதான், காலம் முழுதும் பியூனாகவே இருந்துருவோம். இது பண்ணுறாங்களா, அவ்வளோதான், இப்படியே இருந்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஒரு வீட்டை கட்டிட்டாங்களா, அவ்வளோதான், ஒரு வீட்டை கட்டிட்டோம், செட்டில் ஆகிட்டோம், அப்படிதான், அவ்வளோதான். இந்த மாதிரி ஆண்டவருடைய இது ஞானம் இல்லை. ஞானம்ன்றது என்ன அப்படின்னா, மாதம் வளரணும், வாரம் வளரணும், வருஷம் வளரணும். இந்த வளர்ச்சியை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். இன்றைக்கி மனசில் இதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தா போதும். ஆண்டவரே, எத்தனை வருஷமாக நான் ஒரே இடத்துல இருக்கிறேன், எத்தனை வருஷமாக ஒரே சம்பளத்தில் இருக்கிறேன், எத்தனை வருஷமாக இந்த தெருவுக்குள்ளேயே இப்படியே வரேன், எனக்கு அடுத்த லெவல் வராதா? நான் நம்புகிறேன், இந்த ஆசை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் நிச்சயமாக எடுத்துகிட்டு போவார். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்தையே ஆரம்பிக்க பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த ஞானம் வேணும். கர்த்தரிடத்தில் எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே, நான் அதே இடத்துல இருந்துடவே கூடாது. உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, கர்த்தர் நிறைய கிருபை கொடுத்துருக்கிறார். அதே இடத்துல உட்கார்ந்துராதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அடுத்த லெவல், அடுத்த ஒரு உயர்வு கிருபையாய் கொண்டு போகிறார். ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு நீர் கொடுத்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரம். அதே இடத்துல எத்தனை வருஷமா என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க, உயர்வே இல்லையே, வெற்றியே இல்லையே. ஆனால் இன்றைக்கு இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே இதில் ஒரு சேஞ்சை கொடுங்க ஆண்டவரே, ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. அவர்களுக்கு ஒரு அப்டேஷன் வரட்டும், ஒரு உயர்வு வரட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலை மேலே இருக்கட்டும் அப்பா. நன்றி. இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக அமையட்டும் அப்பா. எத்தனையோ பிள்ளைங்க கஷ்டத்தோடு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, அவங்க ஜெப குறிப்புகளை அனுப்புகிறாங்கப்பா. நீங்கள் கேளுங்கப்பா. உங்களை தவிர வேற யார் ஆண்டவரே விடுதலையாக்க முடியும்? உங்கள் பிள்ளைங்கள் ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக நிறுத்தும். திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்று மாலையில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.